சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சென்னை சூளைமேட்டில் தங்கியிருந்த ஏஎஸ் மேன்ஷனில் அவரை பற்றி எந்த தகவலும் பிறருக்கு தெரியவில்லை. இது தொடர்பாக அந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசி ஒருவரிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடமானது நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்திற்கு அருகில் உள்ள ஏஎஸ் மென்ஷன் விடுதியில் இருக்கிறோம். இந்த விடுதியில் தான் அதாவது சுவாதியை கொலை செய்த ராம்குமார் இந்த விடுதியில் தான் தங்கியிருந்துள்ளார். அவருடன் ஒரு நண்பரும் ஒருவரும் இந்த விடுதியில் தான் தங்கியிருக்கிறார். இந்த விடுதிக்கு அருகில் உள்ள வீட்டில் வசிப்பவருடன் நம்மளே இணைந்திருக்கிறார். அவரிடம் அந்த ராம்குமார் கொடுத்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சார், இந்த மாதிரி இந்த விடுதியில் தங்கியிருந்த ராம்குமார் தான் சுவாதியை கொலை செய்ததாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த ராம்குமாரை பற்றி பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றின தகவல் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ராம்குமார் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்குது. காவல்துறை மிக சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். எங்களுக்கு தூக்கம் கிடையாது. எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் ஏரியாவில் இப்படி நடந்துருச்சு. ரொம்ப மனசளவில் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். ஆனால் எங்கள் தெருவில் இருக்க மேன்சன் இப்படி பண்ணியிருப்பார்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது. இந்த மேன்சனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட அபிப்பிராயம் வருவாங்க போவாங்க இருப்பாங்க தவிர எந்த ஒரு தொந்தரவும் யாருக்கும் செஞ்சதில்லை. ஆனால் எங்கள் தெருவில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காவல்துறைக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். மிக சரியாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். அதாவது கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தான் இந்த விடுதலை தான் ராம்குமார் தங்கியிருக்காரு. அவருடன் அவருடைய நண்பர் ஒருவரும் தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க. அந்த நண்பர்கள் அதாவது காலையில் எழுந்து போகும்போது கூட இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க, இந்த பக்கம் தான் வந்திருப்பாங்க. அதாவது சுவாதி போகிறதையும் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அப்போ ஒருதலை காதல் காரணமாக தான் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த ராம்குமார் பற்றின அருகில் உள்ள விடுதியாளர்களே அவருக்கு தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது அருகில் உள்ளவர்கள் தகவல் எதுவும் தெரிஞ்சிருக்கா? இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் போவாங்க வருவாங்க. இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் இந்த தெரு வழியாக போனால் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரலாம். அங்கேருந்து நெல்சமன் சிக்னல் வந்தாலும் இந்த வழியாக கோடம வழியாக போகிறது வருவாங்க. மேன்ஸெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வருவாங்க போவாங்க தவிர அவங்க யாரும் தெரு பேர்ட்டே பழக மாட்டாங்க, வர மாட்டாங்க. எல்லாம் ஆஃபீஸ் போவாங்க, வேலைக்கு செய்வாங்க. அன்றைக்குமா அவங்க இந்த தெரு யாரும் பழக மாட்டாங்க. நைட்டில் வருவாங்க, காலைல போயிடுவாங்க. அதனால் முன்பின் தெரியும் யாருக்கும் இங்கே பழக்கம் கிடையாது. அதனால் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி எங்களுக்கு தெரியல. நன்றி சார். அதாவது ராம்குமார் தங்கியிருந்த விடுதி அருகில் உள்ளவர்களுக்கு விடுதியில் தங்கியிருப்பது தெரியாமல் இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அதுபோக இந்த பக்கம்தான் ராம்குமாரும் அவரது நண்பரும் காலை எழுந்து சென்றுள்ளனர். இந்த வீதி வழியாக தான் அடிக்கடி சென்றுள்ளனர். மேலும் சுவாதியும் இந்த பக்கம் தான் சென்றுள்ளார். அது குறித்த தகவல் எதுவும் தங்களுக்கு தெரியாது எனவும், இந்த பக்கம் ரயில்வே நிலையம் இருப்பதால் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நடந்து செல்வது காரணத்தினாலேயே ராம்குமார் தனிப்பட்ட முறையில் தெரியாமல் போனதாக இங்கு உள்ள அருகில் உள்ள பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.